காளான்ல இருந்து வர்ற கடைசி கழிவு அப்படின்றது இதுதான். இந்த பெட்ல இருந்த கவர்ல இருந்து கடைசியா மிஞ்சிருது. ஆனா இவ்வளவு பெரிய கவர்ல கடைசியா மிஞ்சிருது இவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோ காளான் படிக்க அமைச்சோம்னா ஒரு 1 கிலோ கழிவு வந்து வைக்கோல்ல வந்து மிஞ்சும். இதை வந்து எப்படி பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 20% மாய்ஸ்சரைசேஷன்ல இந்த வைக்கோல் வந்து உள்ள இருக்கும். இதை வந்து காய வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். சரி. ஸோ இந்த மாதிரி காஞ்சதை நம்ம எடுத்து கையில நொறுக்கணும்னா அப்படியே தவுடா காய வச்சோம்னா. சரி. இத வந்து கொஞ்சம் இதுல வந்து கொஞ்சம் கடலை புண்ணாக்கு கலந்து பெல்லட் மிஷின்ல கொடுத்து அடிச்சோம்னா இது வந்து அப்படியே வந்து மாத்திரையா வெளியே வரும். ஸோ வைக்கோல் பிளஸ் கடலை புண்ணாக்கு கொஞ்சம் கலந்து இதை வந்து பெல்லட் மிஷின்ல போட்டோம்னா மாத்திரை வடிவில் வெளியே வரும். அதோடைய ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப நாள் இருக்கும். இத ஸ்டோர் பண்ண முடியாது இல்லையா? ஆமா. ஓகே. சோ இத வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. ஆனா இத பெல்லட்டா மாத்தி நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா மூட கணக்குல எவ்வளவுலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரி, இந்த கால்நடை கலப்பத்தி மூலமா இத கன்வெர்ட் பண்ணிடலாம். இல்ல சார், என்னன்னா நீங்க நிறைய காளான் பயிற்சிக்கு குடுக்குறீங்க வைக்கிறீங்க, அந்த காளானை வந்து இப்ப வேல்யூ அடிஷன் பண்ண போறீங்கன்னு ஒரு வீடியோல போட்டிருந்தீங்க. ஆமா. இல்ல வேஸ்ட் ஆகுற வைக்கோலை முதற்கொண்டும் வேல்யூ அடிஷன் குடுக்குறீங்களே சார்? அதாவது வைக்கோல் பிளஸ் விதை இது ரெண்டையும் ஒரு ப்ராசஸிங் பண்ணோம்னா காளான்கள் உற்பத்தியாகி மனிதர்கள் காளான்களை சாப்பிடுறாங்க. ஹை புரோட்டீன் கிடைக்குது, ஹை நியூட்ரிஷன் கிடைக்குது. ஆமா. அதே மாதிரி விலங்கினங்கள், பறவை இனங்கள் அவங்களுக்கும் ஹை நியூட்ரிஷன் கிடைக்கணும், ஹை புரோட்டீன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அது மிச்சமாகிற இந்த வைக்கோல்களை எடுத்து இதோட கொஞ்சோண்டு அந்த டேஸ்ட் கடலை புண்ணாக்கு டேஸ்டையும் கொடுத்துட்டோம்னா எந்த ஒரு ஆடு, மாடு, குதிரை, பன்றி, எருமை இந்த மாதிரி விலங்கினங்களும் சாப்பிட்டு ஹை புரோட்டீன் ஹை நியூட்ரிஷன் எடுத்துக்கிறோம். ஓகே. அதோட முக்கியமானது இதோட கொஞ்சம் கருவாடு தூளை கலந்து பெல்லட் ஆக்கணும்னு வச்சுக்கோங்களேன். கோழி, வான்கோழி, வாத்து, காடை இது எல்லாம் சாப்பிட்டு அதுகளுக்கு உண்டான ஹை புரோட்டீன் ஹை நியூட்ரிஷன் எடுத்து அப்ப அதுவும் ஹெல்தியா இருக்கும், நல்லா ஹெல்த்தியா இருக்கும். நல்ல முட்டையிடும் திறன், கறி எடை, நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே பறவை இனங்களுக்கும் சரி விலங்கினங்களுக்கும் சரி. ஸோ அந்த அளவுக்கு இதுல வந்து ஒரு காளான்ல இருக்கிற சத்துக்கள் அனைத்தும் காளான்ல இருந்து வர கடைசி கழிவுல இருக்கிற இந்த வைக்கோல்லையும் இருக்கு அப்படின்றதுக்கு உண்டான கான்செப்ட் தான் இப்போ வச்சிருக்கோம். இதை இப்போ பெல்லட்டா மாத்திட்டோம் அப்படின்னா ஸ்டோரேஜுக்கு ஈஸியா இருக்கும், சப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இது மூலமா இன்னமும் ஒரு சைடு இன்கம். இது எல்லா காளான் பண்ணைகள்லையும் பாத்தீங்கன்னா குப்பையில அள்ளி கொட்டி எரிச்சு விடுவாங்க, இல்லாட்டி உரமா மாத்திடுவாங்க. ஆமா. ஸோ இதை வந்து நான் வந்து இதையும் நான் தீவனமா மாத்துறேன், அப்ப இதுல எக்ஸ்ட்ரா இன்னும் லாபம் கிடைக்கும் அப்படின்றதுக்கு உண்டான கான்செப்ட்ல தான் இப்ப நம்ம வந்து அடுத்து பெல்லட்டா மாத்துறதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்ம செய்ய போறோம். சூப்பர் சார், சூப்பர் சார். என்ன நம்ம ரசம்லாம் இப்ப வச்சோம் அப்படின்னா கடைசி மண்டியை தான் நம்ம பெரியவங்க எல்லாம் எடுத்து அதை புளிஞ்சு வச்சு சாப்பிடுவாங்க. கேட்டா அதுலதான் வந்து சத்து அதிகமா பிடிக்கும்னு. அதே மாதிரி தான் இதுவும் சேம் சேம். இது இந்த தவிடு கண்டிஷன்ல வந்துருச்சு. ஆமா. இத வந்து அப்படியே நம்ம பெல்லட் மிஷின்ல போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து மாத்திரையா வெளியே வந்துரும். சூப்பர். அதை ஸ்டோரேஜ் பண்ணி உயிரினங்களுக்கு ஆடு, மாடு, கோழி, புறா, வாத்து, கிளி, குருவி, முயல், காடை எல்லாத்துக்கும் இது வந்து காளான் கால்நடை கலப்பத்தி உணவா கன்வெர்ட் பண்ணி நம்ம மற்ற பண்ணையாளர்களுக்கும், அதாவது மாட்டு பண்ணையாளர்கள், ஆட்டு பண்ணையாளர்கள், கோழி பண்ணையாளர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சப்ளை பண்ணி சைடு வருமானமும் அடைந்து கொள்ளலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.